வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருக்குமே இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா இந்த பகல்காம் தாக்குதல் நடந்த பிறகு இன்னொரு சீக்ரெட் ஆபரேஷன் இந்திய ராணுவம் நடத்தினாங்க. இன்னைக்கு அதுல முழுமையான வெற்றியை இந்திய ராணுவம் சந்திச்சிருக்காங்க. இதை பத்தின ஒரு டீட்டெயிலான தகவல்கள் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா இதை பத்தின பலவிதமான ஸ்பெகுலேஷனுக்கும் ஒரு பக்கம் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் அதே மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் முக்கியமான ஒரு மேசிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருக்காங்க. ஸோ இதை பத்தி நான் சொல்ல போறேன். ஸோ நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல எந்த அளவுக்கு இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு. சோ இதுல முக்கியமா இந்த லஷ்கர்-இ-தொய்பா சேர்ந்த முக்கியமான இந்த பயங்கரவாதிகள் என்ன ஆனாங்க, அவங்கள பிடிச்சோமா இல்லையா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். சோ ஆபரேஷன் மகாதேவ் கடந்த 2 நாட்களா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா 2 வாரங்களுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இந்த ஆபரேஷன் மகாதேவ் மூலமா இந்திய ராணுவம் இந்த அடர்ந்த காடு பகுதிகளில் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு காரணமா இருந்த பயங்கரவாதிகள் 3 பேரை சுட்டு வீழ்த்திருக்காங்க. சோ இந்த சம்பவம் கண்டிப்பா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்திய ராணுவத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்ல, இது எப்படி இவங்களை ஹண்ட் டவுன் பண்ணாங்க, எப்படி கரெக்டா வேட்டையாடி இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டீப்பா உள்ள போய் பார்த்தா காடு பகுதிகளில் அவ்வளவு சீக்கிரத்துல ஒருத்தரை பிடிச்சிட முடியாது. நமக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல எவ்வளவு காடுகள் இருக்கு, ஸோ அந்த பகுதிகளில் எவ்வளவு சவால்கள் இருக்கு அப்படின்னு. ஸோ காடு பகுதிகளில் இவங்க இந்த பயங்கரவாதிகள் 3 பயங்கரமான ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்களாம். இதுல குறிப்பா ஒருத்தன் இந்த அசீம் மூசா அலைஸ் சுலைமான் ஷான் சொல்றாங்க பாத்தீங்களா, இவன் பயங்கரமான ஒரு ட்ரைனிங் எஸ்எஸ்ஜில இருக்கும்போது, அதாவது இப்ப அவன் லஷ்கர்-இ-தொய்பால இருந்தாலும் பாகிஸ்தானோட ஃபார்மர் கமாண்டோவா பாகிஸ்தானோட இந்த எஸ்எஸ்ஜி குரூப்ல இருந்ததா சொல்றாங்க. சோ இப்படி ஒரு எலைட் பாகிஸ்தான் ராணுவத்தோட யூனிட்ல இருந்த ஒருத்தன் பயங்கரவாத அமைப்புல ஏன் இணையறான், அப்புறம் ஏன் இந்தியாவுக்குள்ள வரான் அப்படின்றது இப்பவே புரிஞ்சிருக்கும். சோ இவனை எப்படி இந்திய ராணுவம் இத்தனை பயங்கரவாதிகளும் இவ்வளவு நாள் பிடிக்க முடியாம இல்ல பிடிக்கிறது, அதாவது ட்ராக்கே இல்லாம இருந்த போது சோ எப்படி இவங்களை கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சஸ்பீஷியஸான ஒரு கம்யூனிகேஷன் இந்திய ராணுவத்துக்கு ஜூலை மாசம் தென்பட்டது. சோ அதன் மூலமா சுத்தி வளைச்சிருக்காங்க. சோ இதுல பிசிக்கல் எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ்ல தான் இவங்க பிடிபட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது இந்த லஷ்கர்-இ-தொய்பா எப்பொழுதுமே இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தோம்னா சைனாவோட ரேடியோவை பயன்படுத்திருக்காங்க, என்கிரிப்ட் மெசேஜ் யூஸ் பண்றதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு க்ளூவை வச்சு சைனாவோட அல்ட்ரா ரேடியோ கம்யூனிகேஷனை ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ண வச்சு சோ அதன் மூலமா இந்த ஆபரேஷனை கேரி அவுட் பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இவங்க இதுல சிக்குவானுங்க அப்படின்னு. சோ இதுல பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட பயங்கரவாதிகள் எல்லாருமே ஃபுல்லி எக்யூப்டா இருக்காங்களாங்க. இதுல குறிப்பா அதாவது அடர்ந்த காடு பகுதிகளில் கூட அம்யூனிஷன்ஸ் வர மாதிரியான வேலைகளை பண்ணியிருக்காங்க. இதுலயும் AK-47 ரக துப்பாக்கிகள், 17 ரைபிள் கிரனேட்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அம்யூனிஷன்ஸை இவங்க 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு அவங்ககிட்ட எடுத்திருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரெக்கவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே இன்னும் அதிகமா இவங்க வேற எங்கேயாவது இடத்துல வச்சிருக்க கூடும் அப்படின்ற சந்தேகங்களையும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஹைட் அவுட்டை இந்திய ராணுவம் அழகா டீல் பண்ண விதம் கண்டிப்பா பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். சோ நீங்க பாராட்டணும், வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறீங்கன்னு. சோ இது மட்டும் இல்ல, இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தின ஒரு விவாதம் குறைஞ்சபாடு இல்ல, நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்றதெல்லாம் நம்ம போக வேண்டாம். இப்ப இந்த பார்லிமெண்ட் செஷன்ல குறிப்பா நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையா ஒரு கோபத்தை வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் பதில்களை தெரிவிச்சிருக்காரு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா
என்ன இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி அதிகமா போயிட்டு இருக்குன்னா, எத்தனை ரஃபேல வந்து நீங்க இழந்தீங்க, இதை இழந்திருக்கீங்க, அதை இழந்திருக்கீங்க, அப்படி இப்படின்ற கேள்விகள் எழுது. அது மட்டும் இல்ல, ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எதுக்கு சீனாவுக்கு போறாரு, எப்படி சீனாவுக்கு போக முடியும், இந்த எல்ஐசியில இவ்வளவு பிரச்சனைகள் வச்சுட்டு இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்களா, அப்படி இப்படின்ற கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இதுக்கு இவரு நம்மளோட வாத்தி ஜெய்சங்கர் இந்த சர்வதேச ஊடகங்கள், குறிப்பா யூரோப் ஊடகங்களை வச்சு செய்யறதுல ரொம்ப ஃபேமஸ். இதுக்கெல்லாம் வந்து சாதாரணமா இறங்கிடுவாரா? சோ இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, 26/11 தாக்குதல் நடந்த போது ஒன்னும் பண்ணாதவங்க இத பத்தி பேசலாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. சோ இது மட்டும் இல்ல, நான் சைனாவுக்கு போனது உண்மைதான், என்னோட பொசிஷன் வந்து ரொம்ப கிளியர், நான் எதுக்காக போனேன், ஏன் போனேன், ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன, ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றதுக்கு எப்படி எல்லாம் வந்து போலாம், பயங்கரவாதத்தை பத்தி என்னென்ன விஷயங்கள் கிளியரா இருக்கு, இது எல்லாமே என்னோட பொசிஷன், நான் அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக போனேன். ஆனா நான் சைனாவுக்கு சீக்ரெட் டீல் போடுறதுக்காக என்னைக்கும் போனதில்லை அப்படின்னு எதிர்கட்சிகளை பார்த்து ஒரு கேள்வியை ஒரு பதிலா வந்து ஒரு கேள்வி விட்டுருக்காரு. சோ அப்படிதான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் அப்ப, இந்த டோக்லாம் கிரைசிஸ் அப்பயே வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வந்து இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இத பத்தி எதையும் கேட்டுக்காம சைனாவோட அம்பாசிடர் கிட்ட போய் அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பிரீஃபிங்கை கேட்டு வாங்கிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்விகளை நம்மளோட வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியா எழுப்பியிருக்காரு. சோ கவர்மெண்ட் கிட்டயே இல்லாம சைனா தூதர்கிட்ட பேசுறது, சீக்ரெட் டீல்ஸ், இதெல்லாம் வந்து இவர் பதிலளிப்பார்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னும் நீங்க ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதில்கள் கொடுத்திருக்காரு அப்படின்னா எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை விட ஒரு ஹெவி வெயிட்டான ஒரு பதில வந்து நம்மளோட ஃபாரின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது, யாராவது ஆபரேஷன் சிந்தூர் என்னாச்சு அப்படின்னு கேக்குறீங்களா, எத்தனை ஏர்கிராப்ட் நம்ம ஏர்கிராப்ட் சுட்டு இழுத்திருக்காங்க, நம்மளோட நிலப்பரப்புல என்னென்ன மாதிரியான டேமேஜ் ஏற்பட்டிருக்கு, இதுல வந்து இந்திய ராணுவம் வந்து பின்னடைவு சந்திச்சிருக்கு, இதுல வந்து இந்திய ராணுவம் பின்னடைவு செஞ்சிருக்குன்னு நீங்க எங்க தோல்விகள் இருக்கோ அதை ஆராய்ச்சி பண்றத வந்து முதல் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்ல, அதாவது ஒரு எடுத்துக்காட்டோட ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு எக்ஸாமுக்கு போறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம்ல ரிசல்ட் என்ன வருது அதுதான் முக்கியம். ஆனா அந்த எக்ஸாம் போகும்போது நான் பெண்ணை தொலைச்சிட்டேன், பென்சில ஊக்கு உடைஞ்சு போச்சு, இதெல்லாம் நம்ம வந்து கேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால எக்ஸாம் எழுத முடியுமா? எக்ஸாம் என்ன வேணா நடக்கட்டும், எக்ஸாம்ல ரிசல்ட் என்னப்பா ஆச்சு, இவன் எக்ஸாமுக்கு போனா இதான்ப்பா ரிசல்ட், அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தெரிஞ்சதும் ஆபரேஷன் சிந்தூர்ல எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களை ஒரு எடுத்து சொல்றாரு எடுத்துக்கலாம். ஆனா அதை விட இன்னொரு விஷயத்த சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்ன கட்சியா இருக்கட்டும், கட்சி பாகுபாடு இல்லாம தேசிய உணர்வு அப்படின்றது நமக்கு ஒற்றுமையா வரணும் அப்படின்றதான் நம்மளோட எண்ணத்துல இருக்கு. சோ இதுல அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் ஆன பிறகு 1971 போர்ல இந்திய ராணுவத்துக்கு, இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும் போது நடந்த போர்ல இந்திய ராணுவத்துக்கு, இந்தியன் ஜெட்ஸுக்கு என்ன டேமேஜ் ஆயிருக்குன்னு யாரும் கேட்கல. அல்டிமேட்டா இந்திய ராணுவம் 1971 போர்ல உலகம் அறிய அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து சந்திச்சாங்க, அதுதான் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. சோ இவரு இது பதில் இல்லையே அப்படின்னு யோசிச்சு, ஒரு வேலை நிறைய ஜெட்ஸ் டவுன் ஆயிடுச்சா, இல்ல நமக்கு ஒரு செட்பேக் இருந்திருக்கா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நமக்கு வரும்போது அவர் சொல்றாரு, ஒரு இம்பார்ட்டன்டான அசட்டும் நம்ம இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன்ல நம்ம எதையும் இழக்கல அப்படின்றத தெளிவா சொல்றாரு. சோ மே 10 பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓவும் இந்தியாவோட டிஜிஎம்ஓவுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, எப்பா சாமி, இதோட இந்த போரை நிறுத்திக்கலாம், இந்த பிரச்சனைகள் இனிமேல் எஸ்கலேட் ஆகலாம், இந்த மிலிட்டரி ஆபரேஷனை உடனே நிறுத்திக்கலாம் அப்படின்னு அவரு கோரிக்கை வச்சாராம். அவரு ரிக்வெஸ்ட் வச்ச அடிப்படையில தான்
இப்ப இது நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. சோ ஒரு இம்பார்ட்டன்டான அசெட்டும் பறி போல இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல அப்படின்ற ஒரு கருத்துக்கள் இவர் சொன்னாலும், இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்மளோட முப்படை தளபதியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களே இந்த ட்ரம்ப் அவர்கள் எப்படி டீல் பண்றாரு, டிப்ளமேட்டிக்கா இப்படி பதில் அளிக்கிறாரு. இது இன்னும் இந்த சீக்ரெட் டீல்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் இவர் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஊறி போன ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர் ஒரு டிப்ளமேட். சோ டிப்ளமேட்டா இருக்கும்போது இந்த சீக்ரெட் டீல்ஸ் எல்லாம் பத்தி பேசுறாருன்னா, அவர் அரசாங்கத்துல ஒரு அங்கமே இல்லை. அரசாங்கத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் தான் சொல்லணும். சோ அப்படி இருக்கும்போது இவர் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் சொல்லும் போது ஹெவியான டவுட்ஸ் வலுக்குது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னு. இதோட நம்ம இந்த காணொலியை நிறைவு செஞ்சுப்போம். ஸோ நண்பர்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவுகள் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ இல்ல நீங்க ஏதாவது தனியா சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் வேணாம், கமெண்ட்லயோ இல்லாட்டி டைரக்டா இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணி பேசலாம். ஸோ கண்டிப்பா உங்களோட மெசேஜுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாருக்கும் பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.